ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ ரீசெண்ட் நாட்களில் ரொம்ப அதிகமாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேர்த்தோட மேரேஜ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஆமாம், அந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் 2 பேர் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் நான் லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு நிறைய கொஷின் இருக்குது. இவங்க எல்லாத்தோட கொஷினுக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது. வந்து வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. சரி, வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். எங்களோட மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2018 வந்து நடந்துச்சு. பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா 2015 பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ஸ்டோரி வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது வந்து மீனாட்டிருந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் வந்து எனக்கு கூட தெரியாது, மீனாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அதனால் வந்து மீனா ஃபஸ்ட்டு உன்னோட சைட்லேருந்து எப்படி ஆரம்பிச்சுன்றதை நீ சொல்லு, அதுக்கப்புறம் என்னோட சைட்லேருந்து ஆரம்பிச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் சொல்லு. 2015 நடந்தது. ஆமாம், அது வந்து மீனா சொல்லு. 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்டோபரில் தான் வந்து எனக்கு வந்து வேற ஒருத்தவங்க வந்து அலைன்ஸ் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. டீச்சர் மாப்பிள்ள. ஆமாம், அவங்க வந்து ஒரு டீச்சர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இப்போ தானே காலேஜ் படிக்கிறோம், இப்போயே எதுக்கு நமக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன். வீட்டில் வந்து இப்போ எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்றத நான் வந்து வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோட தாத்தாவோட தம்பி, எங்கள் சின்ன தாத்தாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஏன் வெளியே போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பிள்ளைய, சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்குல்ல, சொந்தத்திலே கல்யாணம் சொந்தத்திலே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதை வந்து எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் வந்து கன்வே பண்ணார். பட் வந்து இந்த ஒரு கான்வெகேஷன் நடந்த விஷயம்லாம் வந்து எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பரில் வந்து அத்தை வந்து ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. அவங்கள பார்க்குறக்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. திருப்பூருக்கு வந்திருந்தாருங்க. அப்பா வந்து இது மாதிரி அவங்க வந்துட்டு ஒன் டே வந்து திருப்பூரில் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு போகையில் வந்து என்னோடய ஜாதகத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு பொறுத்த இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேற்கொண்டு நம்ம பேசுவோம், இல்லாட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து வெளியே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லி அத்தைகிட்ட கொடுத்தாங்க. இப்போலாம் ஒரு பிளான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்போ வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருந்தேன். சரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் போயிட்டேன். பட் வந்து ஆனால் தெளிவாக சொன்ன விஷயம், நான் காலேஜ் முடிக்காமல் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாதகம் பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பொங்கல் டைம் நெக்ஸ்ட்டு 2016 பொங்கல் டைம் வந்து பொறுத்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் அவனுக்கு அப்போ ஏஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 தான் நடந்து 23 வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ட்விஸ்ட்டு. மணிட்டே கேளுங்க. நான் வந்து அப்போ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இருட்டாய் 2015 பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தாங்க 23 வயசு ஆகிட்டு இருந்துச்சு. காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இது மாட்ட மேரேஜ் பேசிகிட்டு இருக்காங்கன்றது எனக்கு அரையும் குறையும் மாதிரியும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு அப்ரோச் பண்ணதே எப்படின்னா, பெங்களூரில் ராஜா தேங்க வீட்டில் கூப்பிட்டு தான் வந்து, என்னடா மணி இது மட்டும் வந்து மீனாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க, உனக்கு என்னடா ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. என்ன சொல்கிறது, நம்ம 23 வயசு தான் ஆகுது, அந்தளவுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஏஜும் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜ் எனக்கு இல்லை சொல்லப்போனால். நான் அப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன், சம்பாதிக்க சொல்லப்போனால் ஒரு 10,000 12,000 அந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்கேன். எப்படி மேரேஜ் பண்ணுறது, என்னதான் விருப்பம் இருந்தாலுமே வந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. இன்னொன்று மீனை வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து அப்போதைக்கு இல்லை, வெயிட் பண்ண வைக்க வேணாம். ஏன்னா 25 இல்லாட்டி 27 தான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் சரி பேச்சுக்காண்டி வந்து நான் 25ன்னு சொன்னோம்னா கொஞ்சம் இதாகாங்க அப்படின்றக்காண்டி நான் 25 தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். விஷயத்தை வந்து சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில், இந்த மாட இந்த ஏஜ் தான் அப்படின்ற மாட கொஞ்சம் சொல்லிட்டேன். வீட்லேயும் கொஞ்சம் யோசித்தாங்க. ஆனால் வந்து மீனாவுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுன்றதுல முழு விருப்பம் வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு. சரி நம்ம மீனாட்டே பேசிடலாம் அப்படின்றதுக்காண்டி மீனாட்டே நான் வந்து நேராக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். பாப்பா வந்துச்சு. சரி என்ன மீனா, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, உன்னோட இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு, என்னோட இதுதான் மீனா அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அது மீனாவே மீனா தான் சொல்லணும். பாப்பா ஃபஸ்ட்டு எடுக்க முடியலைங்க. சரி கண்டினியூ பண்ணு. பார்த்தீங்க அப்படின்னா விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. நான் வந்து அதுக்கு சொன்னது எங்கள் வீட்டில் வந்து அப்போதைக்கு சொன்னாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் சொன்ன ஒரே விஷயம், காலேஜ் முடிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மணிகிட்ட வந்து நான் ஃபோனில் சொல்லிட்டேன். மணி இருந்துட்டு நானும் வந்து இப்போ என்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்படி. சரி ஓகே இருந்துச்சா அதை சொல்லு. எனக்கும் முடிச்சு, ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி விருப்பம் இருந்துச்சு. இதை வந்து சொல்லிட்டோம்.
நான் வந்து சொன்ன மணிட்டு ஒரே விஷயம், நீ உங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ராங்காக அப்போ வேணான்னு சொல்லிடு, நானும் எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிடுறேன். ஓகே, அப்புறம் என்னன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு 25 ஆகட்டும், இல்லை நானும் காலேஜ் முடிக்கிட்டேன், அப்புறம் என்னன்றதை அவங்க யோசிக்கிறாங்களோ அதை அப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஆனால் அப்படியே விட்டோம். சொன்னப்போனால் 2016 வந்து பிரச்சனை ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த போலீஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. அதனால வந்து என்னோட அந்த பேச்சை என்கிட்ட எடுக்கல. மீனா வந்து இது பண்ணணும் அப்படின்றது எடுக்கல. அவங்களும் வந்து கேக்குறாங்க வீட்டுல வந்து ஒரே வார்த்தை வந்து இல்ல மாமா பையன் இருக்கான் அப்படின்றத மட்டும் சொல்லி வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு 10 வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்களே இது பண்ணல. அப்புறம் வந்து இந்த வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வர்றதுக்காண்டி சென்னையிலேருந்து அந்த வேலையை விட்டு ட்ரைனிங்காக கோயம்புத்தூர்ல எனக்கு ட்ரைனிங்கு. அதனால கோயம்புத்தூர் வந்துட்டேன். வந்து திரும்பியும் அந்த பேச்ச ஆரம்பிச்சுட்டு ஆனா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி வந்து மீனாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி எனக்கும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். சரி அந்த ஏஜ் வந்துடும், வேலைக்கு போயிடும்ல அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. அக்காங்க நம்ம அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஓகே, மீனா அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஓகே இல்லை மணிக்கு தான் கொடுக்கணும். மீனா எங்க வீட்டில் வந்து மீனாவை தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு இடையில வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன். 2016 நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டாங்க. மணி வந்து போலீஸ் ட்ரைனிங்காக எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அந்த டைம்ல பேசி முடிச்சாச்சு. அதனால ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமை. ஆனா நான் 2016 வந்து மார்ச்லேயே முடிச்சிட்டேன். மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு கார்மெண்ட்ஸுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க்காக வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். மணி வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்படி 17 தான் எழுதுனேன், 17 வேலைக்கு போயிட்டேன். ரெஸ்ட் டைம்ல இல்லை எனக்கு. அப்படியே அந்த வேலையிலேருந்து அப்படியே வேலையை விட்டு இந்த வேலைக்கு கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் வந்து வேலைக்கு போய்க்கலாம். ஆமாம் போயிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் ட்ரைனிங் முடிகிற டயத்தில் நமக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த எனக்கு ட்ரைனிங் முடிய போகிற டைமே வந்து இந்த டேட்டு அக்டோபர் 18ன்ற டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு ஜூன் மாதமே ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே வந்து எனக்கு மீனாக்கும் கொஞ்சம் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபோனில் ஏதாவது ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரியே இருக்கும். என்ன நீ பேசுகிறேன், நான் சொன்னாலும் சண்டை வரும், மீனா சொன்னாலும் எனக்கும் பிடிக்காது, நான் சொல்கிறது மீனாவுக்கும் பிடிக்காது, அப்படியே தான் இருந்துச்சு. அப்படி ஒரு சண்டையில் வந்து வீட்டில் எல்லாம் யாருக்குமே தெரியாது எங்கள் 2 பேத்துக்கு வந்து ஒரு கான்வெகேஷனில் சண்டை போயிட்டு இருக்குன்னு. கல்யாணம் பண்ணணுமா வேணாம், ஈகோலயே தான் இருந்துச்சு. சரி நான் 2 இருக்கால நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு, மணிக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஃபோனே பேசக்கூடாது, ஃபோன் பேசினாதால பிரச்சனை, ஃபோனே பேசக்கூடாது, நீயும் பேசாத நானும் பேசுறேன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த சண்டைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து வேணான்னு சொன்னேன். 23 வயசுலேயே நான் வேணான்னு சொன்னனால வந்து மீனாவுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு அது ஞாபகம் வந்திருக்கு. கழிச்சு ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து அந்த ஸ்டேஜ்ல தான் நானும் மீனாவும் ஃபோனே வேணாம், மேரேஜ் வேணான்றது எப்படின்னா நம்ம சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறனால வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பேச வேணான்ற மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் என்ன இந்த பிள்ளை இப்படி ஈகோ பண்ணுது, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவேன் நானும் சொன்னேன். மீனாவும் அதே மாதிரி சொல்லிடுச்சு. வேலைக்கு வந்துட்டாரு. ஆமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்த டைம் திருப்பூருக்கே வேலைக்கு வந்துட்டேன். நான் திருப்பூருக்கு வந்துட்டு திருப்பூர்ல இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து போன்ல பேசிப்போம், அப்ப சண்டை வரும், பெருசா எடுத்துக்கல. இல்ல எனக்கு என்னன்னா ஃபுல்லாவே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்ல ஈகோ பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா மீனா என்னன்னா நானும் அதுக்கு ஏத்த மாதிரி பதில் கொடுத்துட்டு இருந்தேன் மீனாக்கு. அதனால மீனாவுக்கும் அந்த டைம் ஒரு வெறுப்பாயிடுச்சு, எனக்குமே ஒரு வெறுப்பாயிடுச்சு. அப்படி ஒரு ஸ்டேஜ் ஆகும் தான் வந்து 2 பேருமே ஒரு இதாயிடுச்சு. வந்து இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க நாத்தனாருங்கெல்லாம் சொல்லக்கூடாது, ராஜாத்தியும் சரி இவங்க டீச்சர் அக்கா எல்லாருமே வந்து எங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் பார்த்தாங்க. ஆமா, வேணாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் எங்க ஃபேமிலியில வந்து அத்தை மாமாவுக்கும் சரி எங்க அம்மா அப்பாவுக்கும் சரி பெருசா நாங்க 2 பேர் வந்து இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க ராஜத்திக்கு வேணா தெரியும். நான் ராஜத்தி வந்து மேக்ஸிமம் வந்து நானும் சொல்லிடுவேன், மீனாவும் சொல்லிடுவேன். அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இவங்க 2 பேர்த்திட்ட கன்வே பண்ணிட்டு அப்படி அடே என்ன இவங்க 2 பேர் வந்து சண்டை கட்டிட்டு இருக்குங்க, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, அப்படியே கல்யாணம் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூனில் வந்து சண்டை கட்டிட்டு இருக்கு. அக்டோபரில் எங்களுக்கு மேரேஜ். எங்களோட சண்டை பார்த்தீங்கன்னா ஜூனில் ஃபோர்ஸாக போகுது. நீயா நானான்ற அளவுக்கு வந்து போகுது. நீ போறனா போ, நானும் போறனா போ அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வந்து 2 பேரும் வந்து சண்டை போட்டோம். அப்புறம் தான் பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எனக்கு மீனாக்குமே நான் திருப்பூர்ல தான் இருக்கேன், ஆனாலும் பேச்சுவார்த்தை கிடையாது. பார்க்கல, பேசவே இல்லை சொல்லப்போனா. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து 2 பேருமே இறங்கி வரோம். சரி வேண்டாம், நம்ம இப்படி இருக்கக்கூடாது. எதனா இதுக்காண்டி ஒண்ணுமே ஆகாத விஷயம், ஒண்ணுமே ஒரு 5 பைசாக்கு பிரச்சனை. நாங்க அப்படி நினைச்சோம். நாங்க 2 பேருக்கு, எனக்கு மீனாக்கு ஒரு ஏஜ் தான் டிஃபரெண்ட். ஒருவேளை 1 வருஷம், அதாவது 1 வருஷம் தான் டிஃபரெண்ட். ஒருவேளை அதனாலதான் ஈகோ ஆகுதோ, நானும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன், மீனா விட்டு கொடுக்க மாட்டேங்குதுன்ற ஒரு தாட் இருந்துச்சு.
அப்புறம் நாங்களே எல்லாரும் சொன்னதும் ஒரு பக்கம் இருக்குது, நானுமே ரியலைஸ் பண்ணி மீனாவுமே ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் சரி ஓகே இல்லை நம்ம கரெக்டாக தான் இருக்கும், நம்ம இதெல்லாம் விட்டு எது இந்த சின்ன சின்ன சண்டை சண்டை வேண்டாம் அப்படின்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பூரில் வந்து ஒரு கோயில் இருந்துச்சு, ஈஸ்வரன் கோயில்ல வந்து மீனா கோயிலுக்கு நான் போயிருக்குன்றது கோயிலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கேன். நான் நேர்ல வர்றேன். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன், மணி வந்து வீட்டுக்கு இல்ல அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்து கோயிலுக்கே போயிட்டேன் நான். அப்புறம் வந்து மீனாட்ட வந்து சொல்கிறோம், மீனா இதுதான் சுச்சுவேஷனு, இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் இருக்குது, இப்படி சண்டை கட்டினா குடும்பமே ஒன்றும்லாம் போயிடும், 2 பேருக்குமே வந்து உனக்கும் இழப்பு எனக்கும் இழப்பு. மீனாவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு, நானுமே அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் ரியாலிட்டியாக நடந்ததுங்க. சரி ரைட்டு, இது வந்து இனிமேல் வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, but எதுக்கு வந்து ஈகோ? 2 பேருமே வந்து பிடிச்சிருக்குன்றத சொல்லிக்கவும் இல்ல, ஆமா. எதுவுமே இல்ல. ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போச்சு சொல்ல போனோம்னா. அந்த ஈகோ தாங்க, சின்ன சின்ன இதுதான், அதுக்கு தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அந்த கோயில்ல வந்து. சரி சமாதானம் வந்து ஆயிட்டோம். ஓகே, சமாதானம், இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து சண்டை கட்டக்கூடாது அப்படின்றத பேசி புரிய வச்சிட்டோம். கோயிலுக்கு போய் சாமியில கும்பிட்டு சமாதானம் ஆயிட்டு என்ன வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு ஆமா, போனோம். என்னது கொக்கரக்கோ கூட்டிட்டு போனோம். திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடை பஸ் தெரியும். ஸ்டாண்டு கிட்ட, பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட கொக்கரக்கோ கொக்கரக்கோ போய் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் கடைக்கு கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரியாணி வீட்டுக்கு எல்லாம் போய் விட்டு வந்தேன். சாப்பிட்டு கொண்டு போய் என்ன வீட்டுல விட்டு வந்தா அப்படி அப்புறம் தான் வந்து அந்த பிரச்சனையே முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் எங்களோட மேரேஜே வந்து மேரேஜ் ஆச்சு. சமாதானமா வந்து 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனா ஏதாச்சும் என்ன சொல்றேன்னா, அந்த சின்ன சின்ன ஈகோ வந்து யாரா இருந்தாலுமே சண்டை போடாத கப்புள்ஸே இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க. ஆமா, அது மாட்ட வந்து பிரிஞ்சு போற அளவுக்கு போன சண்டை தான் எங்களை 2 பேத்துக்குமே. சொல்ல பிரிஞ்சு போனோம்னா சொல்ல போனா அந்த டயத்துல விட்டுருந்தா போயிருக்கும், போயிருப்போம். அப்படியே மணி வேற டைரக்ஷன், நான் வேற டைரக்ஷன் போயிருக்கும். போயிருப்போம். அந்த அண்டர்ஸ்டாண்ட் அந்த பண்ணனால ஒரு தான் அண்டர்ஸ்டாண்டிங் கிட்டத்தட்ட அந்த ஒரு 1 hour, அந்த 1 மணி நேரம் வந்து சரி பண்ணுச்சுன்னு பேசிக்கிட்டோம். சொல்லலாம். அந்த ஒரு நாள் அது லைஃப்ல வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து உட்கார வச்சிருச்சு. சண்டை கட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சின்ன சின்ன விஷயம் தான், பெரிய பெரிய விஷயத்தை கூட விட்டுட்டு போயிடுவோம். அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு மெயினா பார்த்துட்டு யாரால சண்டை வரும்னா என்னாலதான் வரும், நான் ஒத்துக்கிறேன். என்னால மட்டும்தான் ஆரம்பிக்கும். பிள்ளையார் சொல்லி போடுறதே நானா தான் இருப்பேன். அது மாட்ட வந்து இப்படி பார்த்து 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 நம்ம சின்ன சின்ன சண்டையா அப்ப பெரிய இதாகிட்டே இருக்கும். ஆனா உட்காந்து ஒரு நாள் எப்பயாச்சும் ஒரு நாள் லைஃப்ல உட்காந்து யோசிப்போம், சே சின்ன லைஃப்பை சண்டைக்கு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. இதுதான் மேரேஜ் ஸ்டோரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா என்ன டைம்னா செப்டம்பர்ல வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட், பொண்ணு பார்க்க வரதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அடுத்து திருப்பூர்லயா இல்ல அடுத்து ஊர்லயான்றது அடுத்த சொல்லுவோம். ஏன்னா வீடியோல பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசா இழுத்துட்டு போயிருக்கோம். இதுதான் ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரி. அந்த என்கேஜ்மெண்ட் எப்படி ஆச்சு அப்படின்றது அடுத்தடுத்து வந்து வீடியோஸ்ல அப்டேட் வரும். பண்ணும். உங்களை நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம், எங்களோட மேரேஜ் ஸ்டோரி பத்தி. இந்த வீடியோல உங்களுக்கு உங்களோட எல்லாத்தோட கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான். எங்களுக்குமே ஸ்டில் நவ் தெரியல, எங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியலங்க. ஏன்னா அரேஞ்ச் பண்ணிட்டோம், அப்புறம் பிடிச்சிருக்கு, அப்புறம் சண்டை, பிடிச்சிருக்கு, இது எந்த ரகத்துல எடுத்துக்கிறேன்னு எங்களுக்கே தெரியல. எங்களோட ஸ்டோரி கேட்டு இது எந்த ரகம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா நீங்களே நீங்களே முடிவு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களாச்சும் அப்ப தெரிஞ்சுக்கிறோம். இதாங்க எங்களோட மேரேஜ் மேரேஜ் ஸ்டோரி. இப்படிதான் வந்து எங்களோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். அதுல வந்து மணியோட லைஃப் ஸ்டைல், சின்ன வயசுல இருந்து மணி எப்படி, அவரோட பர்சனலா அவர் எப்படி, அதுல வந்து நான் சின்ன வயசுல இருந்து என்னோட பர்சனலா நான் எப்படி அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஓகே, வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.